எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா, ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமகா. வாயுபுத்திரனின் மகிமைகள் அப்படின்ற அந்த சுந்தரகாண்டத்தினுடைய கதையை இது வரைக்கும் நம்ம 32 எபிசோடுகளாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம 33வது எபிசோடை பார்க்கலாம். எந்த ஒரு தெய்வீகமான அஸ்திரத்தையும் பிரயோகம் செய்யும் முன்னர் அதற்குரிய மானசீக பூஜைகளை செய்த பிறகே அதை உபயோகிப்பது வழக்கத்தில் இருப்பதை இந்திரஜித்தும் அறிந்து வைத்திருந்தான். அதன்படியே பிரம்மாஸ்திரத்தை அனுமன் மீது பிரயோகிக்க எண்ணிய இந்திரஜித் அந்த அஸ்திரத்துக்கு மானசீகமாக பூஜை செய்தான். மலர்களால் அலங்கரித்து தூப தீபங்களை காட்டிய பின் அதற்குரிய அர்ச்சனையை செய்து நைவேத்தியத்தையும் மானசீகமாக சமர்ப்பித்து மனதை ஒருமுகப்படுத்தி நமஸ்கரித்து அந்த அஸ்திரத்தை தனது கைகளில் எடுத்துக்கொண்டான். நீண்ட நானோடு கூடிய கொடிய வில்லிலே பிரம்மாஸ்திரத்தை சேர்த்து பராக்கிரமம் மிகுந்த அனுமனது தோளை குறிவைத்தான். அதை கண்டு திசையெட்டும் நடுங்கியது. தென்றல் வீசாது ஒடுங்கியது. அசையும் மரங்கள் அசைவின்றி அடங்கியது. ஆழியின் ஓசையும் அறவே முடங்கியது. விண்ணும் மண்ணும் வேர்த்து நிற்க, கண்கள் எல்லாம் கலங்கி நிற்க, எவராலும் அடக்க முடியாத அந்த பிரம்மாஸ்திரம் நெருப்பை உமிழ்ந்து கொண்டு பரந்தாமன் வாகனமான கருடனும் அஞ்சும்படியான ஒரு பெரிய பாம்பின் வடிவம் கொண்டு அனுமனின் தோள்களை தீண்டி இறுக்கியது. தனது உறுதி வாய்த்த உடலை அந்த பிரம்மாஸ்திரம் இருக்க கட்டவும் ராமதூதனான அனுமன் ஊழி காலத்தின் இறுதியில் தன்மை வாய்ந்த சந்திரன் மற்ற கோள்களோடு சேர்ந்து கொண்டு கீழே விழுவது போல அந்த தர்ம தேவதையும் கண்களில் நீர் சொரியுமாறு தோரண வாயினின்று தரை மீது சாய்ந்து விழுந்தான். அன்று வாசுகியால் கட்டப்பட்ட மந்திரமலையைப் போன்று பிரம்மாஸ்திரத்தினால் பிணைக்கப்பட்ட அனுமன் இன்று காட்சியளித்தான். ஆனால் தன்னை கட்டிய அஸ்திரத்தின் வலிமையை கண்ணிமைக்கும் நேரத்தில் உணர்ந்தான் அனுமன். இந்த அஸ்திரத்துக்கு அடங்கி இருப்பதே தகும் என்று எண்ணிய அனுமன் அவ்வாறே அதற்கு கட்டுப்பட்டு துன்பத்தை பொறுத்து கொண்டு கண்மூடி இருந்தான். அதை கண்ட இந்திரஜித் இந்த குரங்கின் வலிமை ஒழிந்தது என்று எண்ணியவனாய் அருகிலே வந்தான். இதுவரையில் உயிர் பிழைத்து ஒளிந்திருந்த அரக்கர்கள் எல்லாரும் எல்லா திசைகளில் இருந்தும் ஓடி வந்து அனுமனை சூழ்ந்தனர். பாம்பு வடிவத்தில் அனுமனை இறுக்கியிருந்த அஸ்திரத்தை தீண்டி மேலும் இருக்க முற்பட்டனர். ஆத்திரத்தோடு அனுமனை சிலர் ஏசினர். சிலர் தம் கைகளில் இருந்த ஆயுதங்களால் காயப்படுத்தவும் முயற்சித்தனர். இவனை நெருப்பல போடுங்கோ என்று சிலரும், இவனை துண்டமாக வெட்டி கடலில் வீசுங்கோ என்று சிலரும், இவனை பூமியில் உயிரோட புதையுங்கோ என்று சிலரும் தமது ஆத்திரத்தை எல்லாம் வெளிப்படுத்தினர். மொத்தத்தில் அனுமன் அவர்கள் கைகளில் அகப்படுமாறு இந்திரஜித் செய்த செய்கையை இலங்கையே ஒரு பெரும் ஆரவாரத்துடன் கொண்டாடியது. அஸ்திரத்தின் வலிமைக்கு ஆட்பட்டு அனுமனும் மிகுந்த வேதனையை அனுபவித்த அந்த கணத்தில் அரக்கர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு மேலும் பற்பல கயிறுகளை கொண்டு அனுமனை பிணைத்தனர். பிரம்மாஸ்திரத்தினால் கட்டியிருக்கும் பொழுது பிற வஸ்துக்களை உபயோகித்தால் பிரம்மாஸ்திரம் தனது வலிமையை இழக்கும் என்பதை அறிந்திருந்த இந்திரஜித்தின் மனம் பதைத்தது. அனுமன் தப்பித்துவிடக்கூடுமே என்று அவன் அஞ்சினான். ஆனால் அனுமன் எண்ணமோ வேறாக இருந்தது. அதனால் தான் இன்னமும் பிரம்மாஸ்திரத்தினால் பீடிக்கப்பட்டது போல் காண்பித்து கொண்டு அரக்கர் கூட்டம் தன்னை இழுத்துச் செல்ல அனுமதித்து அமைதி காத்தான் அந்த ஆஞ்சநேயன். போகும் வழி நெடுகிலும் தான் இலங்கைக்கு விளைவித்த நாசங்களை எல்லாம் களிப்போடு கண்டுகொண்டே சென்றான் அந்த வாயுபுத்திரன். இன்னமும் தன் மீது மிச்சமிருக்கும் அச்சத்தோடு நோக்கும் அரக்கர் கூட்டம் அவனுள் ஆனந்தத்தை விளைவித்தது. அதே நேரத்தில் ஆத்திரத்தோடு தன்னை நிந்தித்து கொண்டே பின்தொடரும் அரக்கற்படைக்கு சரியான பாடம் புகட்டவும் மனதிலே தீர்மானித்து கொண்டே ஆஞ்சநேயன் இந்திரஜித்தின் பின்னே சென்று கொண்டிருந்தான். இதுவரைக்கும் இந்த எபிசோட் முடிகிறது.
அடுத்த எபிசோடில் நம்ம மீதி கதையை பார்க்கலாம். எல்லாரும் கதைக்கு கேளுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை கொடுங்க. நம்மளால் டெய்லி சுந்தரகாண்டம் படிக்க முடியாது, ஆனாலும் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்கலாம். அதுக்கு நமக்கு ஒரு 5 நிமிஷம் கட்டாயம் நேரம் இருக்கும். கேளுங்க. மிக்க நன்றி. மலத்தி ராகவன், காஞ்சிபுரம்.